கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நன்றி இயேசுவே, நன்றியப்பா. அதிகாலை வேளையிலே சுவாமி நீர் எங்களோடு பேசப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று நான் திகைத்து கொண்டிருந்தேனப்பா. உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் உமக்கு தெரியும் அப்பா. என் இதயம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். நடுக்கம், உடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு நடுக்கம் வருகிறதப்பா, ஒரு பயம். தவறாக நான் பேசிவிடுவேனோ, ஐயோ என் நாவில் உம்முடைய வார்த்தைகள் இல்லாமல் வேறு எந்த வார்த்தைகளும் நான் பேசக்கூடாது. என் ஆற்றலாலும் அல்ல, என் சக்தியாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறேன்ப்பா. நடுக்க மாட்டேன். இதோ முன்னிலையில் நான் நிற்கிறேன், களிமண்ணாக நிற்கிறேன், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாக நிற்கிறேன், உடைந்த பாத்திரமாக நிற்கிறேன் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் உறவானே, நீ இல்லாமல் என்
சமுத்திரம் நிற்கிறப்பா, இப்படி சமுத்திரம் நிற்கிற ஆண்டவரே, இப்படி சமுத்திரம் நிற்கிற ஆண்டவரே, பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. நான் திக்குவாயினாயிற்று, நீங்க பேசுங்கப்பா, நீங்க எங்க வாயிலிருந்து பேசுங்கப்பா. நாம் கேட்கிறோம் ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசப்போவதற்காய் நன்றி, நீர் பேசப்போவதற்காய் நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம். ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கலாம் முதல் வசனத்தை. ஆமென், ஆமென். யாராவது திரண்டு வரும் மேகம் போல் வாசிங்க. ஜெயம், எனவே ஜெயமா வாசிங்க, ஜெயமா வாசிங்க. திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மனருதியோடு ஓடுவோமாக. திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. ஆமென். நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்ட மனசு வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? நமக்கு எத்தனை பேர் இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்திருக்கிறாங்க. உதறி தள்ளு, நம்மை சூழ்ந்து இருக்கிற சுமை. அதனாலதான் சீராக்கி ஞானத்தில் நம்ம பார்த்தோம், பொறுமையும் தன்னடக்கமும். அப்போ எந்த சுமையும், நம்மை சூழ்ந்து நிற்கின்ற எந்த சுமையையும், நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. ஆண்டா தான் கேட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன சொல்லணும்? உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேனப்பா, நான் என்ன சொல்லணும் என் பிள்ளைங்களுக்கு? நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த காலை மன்னாவை நீங்கள் கொடுங்கப்பான்னு கேட்கும்போது இந்த வார்த்தைகளை காணும்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டு வாங்கினுங்க. அம்மா எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு வேணும்னு வீட்டில் பிள்ளைங்க கேட்குறாங்க. அம்மா எனக்கு இது செஞ்சு தாங்க, எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு செஞ்சு கொடுங்க. அப்பா எனக்கு இந்த பொருள் ரொம்ப ஆசை, எனக்கு வாங்கி கொடுங்க. ஒரு பிள்ளை அப்பா கிட்ட அம்மா கிட்ட அடம்பிடிச்சு கேட்குற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செய்வார். கேட்பதற்கும் மேலாக செய்வார். அல்லேலூயா, கேட்பதற்கும் மேலாக செய்வார், கேட்பதற்கும் மேலாக செய்வார். நீ என்ன கேட்கிறன்னு அவருக்கு தெரியும், அதற்கு மேலாக செய்வார். அதனாலதான் அந்த காலையில ஆண்டவர் சமூகத்துல உண்மையோடும் நேர்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடு கேட்கணும். நம்மை சூழ்ந்து இருக்கின்ற, நம்மை பற்றி கொண்டு இருக்கின்ற எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, சுத்தமாக எல்லாத்தையும் உதறி தள்ளிடணும். இந்த செகண்ட் வரை என் மனசுக்குள்ள யார் மேலே ஆண்டவருடைய ஆவியானவரை வெறுத்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என் மனசுக்குள்ள அவங்க அன்னைக்கு என்ன அப்படி பேசிட்டாங்கன்னு நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டு நான் என் ஜபம் ஆரம்பிச்சேன்னு சொன்னான், ஜபம் வராது. அல்லேலூயா, ஐயோ அவங்க என்னை இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, ஐயோ என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படி சொல்லி நம்ம நினச்சிட்டு இங்கே ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தை எடுத்துட்டு சொன்னால் வசனம் கிடைக்காது. அப்போ என்னுடைய நம்மை சுற்றியுள்ள எந்த பாவத்தையும் சிந்தனைகளை என்ன செய்யணும்? உதறி தள்ளிவிட்டு போக வேண்டும். எல்லாத்தையும் விட்டுறணும். ஆமாம் பாருங்கள். அதனால தான் அந்த காலையில் ஆவியானவர்கிட்ட கெஞ்சி கேட்கணும். அவர் வழி நடத்துவார்.
அவர் செய்து தருவார். Amen. Hallelujah. Amen. அறியாததை அவர் அறிய செய்வார். நினைப்பதற்கு மேலாக அவர் நமக்கு கொடுத்துடுவார். அப்பா இந்த அரை மணி நேரம், இந்த 3/4 மணி நேரம் நான் என்ன சொல்லி எனக்கு தெரியலப்பா, எனக்கு மைண்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில நேரத்தில் அப்படியே ஷாக்காக நின்றுடுவேன். உனக்கு தெரியும் தொடக்கத்தில். அல்லேலூயா அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி, இப்படி தான் போயிட்டே இருக்கு. அப்போ அந்த சமயத்தில் என்ன நான் ஒப்பு கொடுக்க எனக்கு முடியல, ஜெபிக்க வர முடியல என்னால். பாவிகிட்ட கேட்கணும், குயவனே உம் கையா களிமண்ணா உடைத்து உருவாக்குமே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா உடைத்து உருவாக்குமே சொல்லி என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே சொல்லி. களிமண்ணா இருக்குப்பா, வெறுமையான பாத்திரப்ப தாழ்த்தே விட்டேன். தன்னடக்கம், எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, நான் என்ன அடுத்து சொல்ல, நீங்கள் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பற்று தந்தை மேலே வச்சுட்டோன்னா எதை எடுத்தாலும் அவரை கேட்டு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா சொல்லுவார், அவன் எந்த காரியம் செய்தாலும் அவன் சொந்தமாக செய்ய மாட்டான், அவன் என்ன கேட்டு தான் செய்வான்ற தகப்பனுடைய உள்ளம். நேற்று மருத்துவமனைக்கு நான் போய் வந்தேன். வரும்பொழுது இந்த கால் டாக்ஸியில் தான் போயிட்டு வர்றோம். அது இந்த டிரைவர் ஒரு 50 வயசு இருக்கும், 50-55 வயசு இருக்கும். அவர் நல்லா பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கிறார். வினோத் அவர் பேர். கொஞ்ச நேரம் நான் இந்த மொபைலில் என்னுடைய யூடியூப் மெசேஜை போட்டு 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 கேட்டுக்கிட்டே போகிறேன். சில மியூசியம் பார்த்துட்டு போகிறேன், கேட்டுகிட்டே போகிறேன். அவர் அதை உன்னிப்பாக கேட்குறார். கேட்டுட்டு வரும்பொழுது நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா என்னங்க ஐயா உங்கள் பிள்ளைங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவர் கண்ணில் வந்தது கண்ணீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கண்ணு கலங்குது, முகம் சிகப்பாகுது. ஆல்ரெடி ஒரு நல்ல வெள்ளையாக இருக்கார், அந்த முகம் சிகப்பாகுது. அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, அப்படியே சைடில் கலங்குது. என்னன்னு கேட்டால் ஒரே வருஷத்தில் தன் தகப்பனை இழக்கிறார். அதே வருஷத்தில் தன் மனைவியை இழக்கிறார். தாயும் தகப்பனை இழக்கிறார், மனைவியை இழக்கிறார். அருமையாக செல்லமாக வளர்த்து கொண்டிருந்த ஒரு மகனை நல்லா படிக்க வச்சு ஐடி கம்பெனியில் போய் ஃபஸ்ட்டு மாதம் சேர்ந்துட்டு அந்த மாதம் அவனுடைய சேலரி வாங்கிறது நேரத்தில் கை நிறைய சம்பளம், அவனுக்கு பிரெயின் கேன்சர். அல்லேலூயா. முதல் சம்பளம் வாங்கிட்டு ஸ்கேனுக்கு போகிறாங்க, பிரெயின் கேன்சர், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த மகனும் இறந்து போகிறான். தாயும் தந்தையும் இழக்கிறார், தன் அருமை மனைவியை இழக்கிறார். ஒரே வருஷத்தில் ஒரு மகனை இழக்கிறார். மருமகள் இன்னொரு மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அந்த மருமகள் ட்வின்ஸ் பேபி உள்ள வயிற்றுக்குள்ள. ஏழை குடும்பத்தில் பெண் எடுக்கிறாங்க. ஏன்னா அவருடைய தாயை இறந்துட்டாங்க, தகப்பன் இறந்துட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்க. பொண்ணு கேட்குறாங்க, பொண்ணு கிடைக்கல. எங்கே போவாங்க? யாரோ ஒரு நண்பர் மூலமாக ஒரு பெண்ணு கிடைச்சி, ஏழை குடும்பம்ப்பா, நீ பார்த்து செஞ்சு கொண்டு அவர் ஏற்றுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு ட்வின்ஸ் பேபி கரு உருவாகிருக்கு. 5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங்,
என்னாகுமோ ஏதாகுமோ தெரியல. அந்த தகப்பன் தன் மருமகளுக்கு எல்லாம் சாப்பாடுக்கு இப்போ எல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை அப்படியே பார்க்குறாரு. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாரு. கடைசியில் அக்கம் பக்கத்துலவங்கெல்லாம் சொன்னாங்களாமா, நீ உன் தகப்பனை இழந்துட்ட, தாயை இழந்துட்ட, மனைவி இழந்துட்ட, உன் மகனை இழந்துட்ட, இந்த மருமகளை கொண்டதுனால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி அவரை குழப்பி விட்டுட்டாங்க. அந்த வேதனை தாங்க அவர் சொல்கிறாரு, அது எதுக்கு அந்த குழந்தை வேண்டாமே, அது நிற்கிறது இல்லை, ப்ளீடிங் போயிட்டே இருக்குமா, வாரம் வாரம் பல லட்சங்களை செலவு செய்கிறார் அவர். ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்தார். நான் எல்லாத்தையும் எழுதி நிற்கிறேன், உலகம் 1000 சொல்லட்டும், எனக்கு அந்த 2 குழந்தைங்க வேணும்னு ஒரு ஆவலோடு காத்திருக்கிறார். இல்லையா? அந்த பெண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, அந்த அம்மா ஒரு ஏழை, அவங்க ஒரு ஏழை வேலைக்கு போகிறாங்க. அங்கேயும் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை. அந்த இடத்துல நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனை அனுப்பி அங்கே வீட்டில் போய்ச்சு பார்த்துருக்காரு. அவர் இங்கே தனியாக இருக்கிறாரு. அப்பொழுது நான் சொன்னேன், அவர் கண் அப்படியே கலங்குது. எவ்வளவு வேதனை உள்ள வச்சிருந்த வண்டி ஓட்டுறாரு, எந்த தடுமாற்றம் இல்லாமல் ஓட்டுறார். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார், அந்த மகனுடைய வேதனை உனக்கு தெரியுமா? அந்த மகனோடு நான் பேசிய விட அவர் சொல்கிற வார்த்தை எனக்கு நான் சொன்னேன், நீ எதெல்லாம் உன்னுடைய மனைவி உன் மகனை இழந்திருக்க, அந்த ரெட்டை குழந்தை தான் அந்த வயிற்றில் வளர்ந்துட்டுருக்குது. இல்லையா? நீ இழந்து போன உயிரை அந்த குழந்தை மூலமாக ஆண்டவர் செய்வார்னு சொன்னேன். அல்லேலூயா. காரை விட்டு இறங்கிட்டோம். வந்த பிற்பாடு அவர் இங்கே வாங்க சொல்லி அவர்கிட்ட எல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு, நாங்கள் ஒரு சாப்பாடு வாங்கினோம், அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு தலையில் கை வச்சு ஜெபிக்கும்போது அப்படியே தாழ்ச்சி, பெரிய ஆள், பல லட்சங்கள் பல கோடி எல்லாம் இழந்துட்டு நிற்கிறாரு. அந்த தன்னடக்கம் அவருக்குள்ளே இருந்துச்சு பாருங்க. தாழ்ச்சி தலை குனிஞ்சு நிற்கிறாருங்க. நான் மேலே நின்று அப்படி கை வச்சு ஜெபிக்கிறேன். ஜெபிக்க 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 அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை காண முடிந்தது. அல்லேலூயா. நான் சொன்னேன் அவருக்கு, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம், எங்கள் குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அந்த குழந்தை நல்ல ஒரு பிரசவத்தோடு நல்ல ஒரு ரெட்டை குழந்தை ஆண்டவர் கொடுப்பாருங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லும்போது என் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் போச்சுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. என் நண்பர்கள், என் கூட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்களா, அந்த குழந்தை வேண்டாத கலைச்சிடு, சும்மா ஏன் வீணால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என் மனசு கேட்கல, ஒரு 2 கொலையை நான் செய்யணுமா என்று சொல்லி அந்த மனிதன் எனக்கு அந்த குழந்தை வேணும்னு நம்பிக்கையோடு நிற்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நேற்று அவரை வர வைக்கிறார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், மெடிசன் வாங்க சந்திக்கிறோம். இதுதாங்க உண்மையான ஊழியம். அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசுவின் நான் சொன்னேன், கடவுள் மேலே பாரத்தை போட்டுருங்க, எல்லாம் நடக்குங்க. அப்படித்தான் பேச முடியும் ஒரு இந்து சகோதரர். ஆனால் அவர் தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது அவ்வளோ ஒரு தாழ்ச்சியோடு இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். 10 நிமிஷம் நான் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், என் வெயிட் பூரா அவர் மேலே நிற்கிது, அப்படியே நிற்கிறேன். வா, அந்த பொறுமை, அந்த தன்னடக்கம் அந்த மனிதத்தை நான் கண்டேன். இல்லையா? அவருடைய அந்த முகத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு போனார், முகத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு போனார். இதுதான் தேவை பிள்ளைகளே. ஏன் இதை ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால், நமக்குள்ள அந்த இது வேணும், மற்றவர்களை ஊக்குவிக்கும் பண்பு. ஆமென். மற்றவர்களை ஊக்குவிக்கணும். அவருடைய துன்பம் துயரம் என்னன்னு சொல்லி நமக்கு ஊழியக்காராக இருந்தால் நம்ம போய் நிற்கும்போது வெளிப்படுத்துவார். அப்போது நம்ம மற்றவர்கள் மேலே ஏதாவது ஒரு குறையோ ஏதோ ஒரு மனசில் வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்காது.
அது எல்லாத்தையும் நீக்கி நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. மன உறுதியோடு ஓடுவோமாக. இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. நமக்கு குறிக்கப்பட்ட பந்தயத்தில் மன உறுதி. நமக்கு குறிக்கப்பட்ட பந்தயம் என்ன? அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது, அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் இருப்பது, அதிகாலையில் அவரை ஸ்தோத்திர பலி எடுத்தவருக்கு நன்றி சொல்லுவது. இயேசுவுக்கு நன்றி. அப்ப அந்த தேவ மனிதனை ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார். நம்ம அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் அந்த மனுஷன் அந்த மகளுக்காக ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் மனசார அவருக்காக ஜெபிச்சு பாருங்க. ஜெபிப்போம். அந்த மகன் ஒரு சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நிறுத்துவார். மற்றவர்களுக்காக நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு மீது கண்களை பதிய வைப்போம். அப்படிதான் சொன்னவர்கிட்ட. எப்படி இயேசு அவர் தம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளுடைய அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தேவ மகனாய் இருந்து அவர் அடையவிருக்கின்ற அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளுடைய அரியணையில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? வசனம் 3 சொல்லுகிறது, பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்டு அவரை எண்ணி பாருங்கள். அவர் தாங்கி கொண்டார். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, பாவிகளால் தமக்கு உண்டான அந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அவரை எண்ணி நமக்கெல்லாம் என்னங்க துன்பம். இப்போ இந்த மனுஷனை பாருங்க, அத்தனையும் தாங்கிக்கிட்டு 1 வருஷத்துல தாங்க இத்தனை நடந்திருக்கு. அவருடைய மனைவியுடைய வருஷாந்தரம் இப்போ நடக்கணும். என்ன செய்யணும்? நான் மக்களை கூட்டி எப்படி இதெல்லாம் நடத்துவேன்? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வேண்டாம், கரைச்சிருக்கேங்கிறாங்களே. நான் சொன்னேன், நீங்கள் ஆளை கூட்ட வேண்டாம், ஒன்றும் கூட்ட வேண்டாம், உங்கள் சாமியை கும்பிடுங்க போதும்னு சொன்னேன். உங்கள் சாமியை கும்பிட்டுருக்க, நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம், அந்த காசை பத்திரப்படுவீங்க, கடை வாங்கி நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லி உங்கள் சிந்தனை செயல் எல்லாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் தாங்க கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு செய்யணும்னு சொல்லி சண்டை கட்டுங்க. அப்படி தான் சொன்ன அவர் சிரிக்கிறார். இல்லையா? அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை இதுதான், நீங்கள் கடவுள்கிட்ட இப்படி தான் கேட்கணுங்க. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட, இப்போ எனக்கு உள்ளது 2 ட்வின்ஸ், அந்த குழந்தை இருக்குது, அது நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னா அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு. அல்லேலூயா. அவர் அதை அப்படியே விசுவசிக்கிறாரு, அப்படியே ஏற்றுக்கிறாரு. ஆமாங்க ஐயா, நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ தான் கொடுக்கணும், நீ தான் செய்யணும், நீ பிடிங்க, இன்னிலேருந்து உங்களுடைய வேதனை இருக்காதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. அவருக்கு அப்போ அவர் சொல்கிறாரு, என் மனசெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப மிதமாக அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறையா, எவ்வளோ வேதனை எனக்கு, இந்த மாதிரி ஆறுதல் யாருமே சொல்லலையா. அதான் ஏசாயா 40:1 சொல்லும். ஏசாயா 40:1. ஏசாயா 40:1. ஆமென். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள், என்கிறார் உங்கள் கடவுள். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள். யாருக்கு? என் மக்களுக்கு.
அவருடைய மக்கள். கடவுள் ஒருவர் தானே. எவ்வளவு உரிமை எடுக்கிறார் பாருங்க. மீண்டும் வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏசாயா 40:1. ஆமென். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். ஆமென். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். அதுதாங்க ஊக்குவிக்கும் பண்பு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பாருங்க எபிரேயர் 12:5. தாம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். நீங்கள் மறந்து விட்டீர்கள். தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த அறிவுரையை நாம் மறந்து விட்டோம். என்ன அறிவுரை? பிள்ளாய், வாசிப்போம். ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. ஆமென். ஆமென். இன்னைக்கு மனவேதனைப்படுறோம். ஜெபத்தில் சில வசனங்கள் நமக்கு வர மாதிரியே இருக்கும், நம்மளை எதிர்த்த மாதிரி இருக்கும், நமக்கே பாஞ்ச மாதிரி இருக்கும் சில வசனங்கள். அந்த இடத்துல தளர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? எனக்கே சொன்ன மாதிரி இருக்குதே, ஐயோ என்னை பார்த்தே இவர் சொல்றாரு, என்னை கேவலப்படுத்துறாரு, என் மனசை உடைக்கிறாரு என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஒவ்வொருவரும் அப்படிதான் நினைப்போம். என்னை பார்த்தே சொன்ன மாதிரி இருக்குது, இவருக்கு என் மேலே தான் பொறாமையா, என் மேலே தான் இப்படியா நினைத்து ஒவ்வொருவரும் நினைப்போம். இங்கே வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்பவனுக்கும் வார்த்தை, கேட்பவர்களுக்கும் வார்த்தை, ரெண்டு பக்கம். அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நினைச்சு வேதனைப்படுறோம். ஐயோ என்னை கேவலப்படுத்திட்டாங்க, சபை முன்னாலே என்னை கேவலப்படுத்திட்டாங்களே, சபை முன்னாலே என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே, ஐயோ என்ன கேவலமாக பேசிட்டாங்களே. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. பிள்ளாய், உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. எனவே 12ஆம் வசனம் என்ன செய்கிறது? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்பொழுது ஊனமாய் போன கால் மூட்டு பிசங்காமல் குணமடையும். ஆமென். 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 தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இந்த பாடலை தெரிந்தவர் பாடலாமா? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உறுதியற்ற உள்ளங்களே திடங்கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார், விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். அவருடைய திருவருகை காலம், அவருடைய வருகை, 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போமா? ஏசாயா 35:3-4. ஆமென். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி
திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். ஆமென். தளர்ந்து போன ஆமென். கைகளை தளர்ந்து போன கைகளை. நீ தளர்ந்து போயிருக்கிறாயா? எதனால தளர்ந்து போயிருக்கிற? திடப்படுத்து. அவருடைய உண்மையானவருடைய சமூகத்தில். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எபிரேயர் 12:6 சொல்லுகிறது, தந்தை ஆமென். தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தார் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். யார் ரொம்ப அன்பு செய்கிறாரோ அவங்கள தான் தண்டிப்பார், கண்டிப்பார். ஆமென். ஆமென். யார் மீது ரொம்ப அன்பு இருக்கும், யார் கூட ரொம்ப அன்பு செய்கிறாங்களோ அவங்கள இழந்துடாது, அவங்கள இழந்துடாது. அப்புறம் நீ ரொம்ப மன வருத்தப்படுவ. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் இழந்து போனேனே. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிறைவானது, தெய்வத்தின் அன்பு குறையாதது, தெய்வத்தின் அன்பு நிறைவானதுன்னு சொல்லி அமைத்தானே தாழ்த்துவோமா, ஒப்பு கொடுப்போமா. அதனால்தான் எபிரேயர் 12:7 சொல்லுகிறது, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். அதனாலதான் இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள், நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். இன்னைக்கு நம்மளாம் இந்த நிலையில் இருக்கிறோன்னு சொன்னால் நம்முடைய தாய் தந்தை நம்மளை அடித்து கண்டித்து திருத்தி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு இறைப்பற்றோடு கூடி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவங்க தான் நமக்கு குலதெய்வம்னு சொல்லலாம். அல்லேலூயா. 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 இந்துக்கள் அப்படித்தான். இந்துக்கள் சில பேர் எங்களுக்கு தெய்வம் யாருன்னா எங்கள் பெற்றோர்கள் தான். அல்லேலூயா. அவங்களுடைய அந்த நம்பிக்கை எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களுக்கு குலதெய்வம். எங்கள் பெற்றோர்கள் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இங்கே இல்லை, எங்கள் பெற்றோர்கள் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் இல்லை. அப்போ தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். அப்போ நமக்கு தாய் தந்தையை மதிக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை வேண்டும்? பொறுமையும் பொறுமை, தன்னடக்கம், ஒழுக்கம் வேணும். பொறுமை, தன்னடக்கம். டக்குன்னு கோவம் வந்துடுது, டக்குன்னு வீசிடுறோம். அப்புறம் யோசனை பண்ணுறோம், ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, ஐயோ நான் இப்படி தெரியாமல் பண்ணிட்டேனே. குத்தும். உண்மையான அன்பு வச்சுருந்தா குத்தும். எப்படியாவது நான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்துடணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துடணும், அந்த எண்ணம் வரும். அல்லேலூயா. இவ்வுலக தந்தையை நம்மை தண்டித்து திருத்தினார்கள், நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவு பணிந்து வாழ வேண்டும் அன்றோ. விண்ணக தந்தைக்கு எவ்வளவு பணிந்து வாழணும்.
இவ்வளவு நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கொடுத்து நம்ம செய்கிற எல்லா தப்பையும் அன்னன்னைக்கு செய்கிற எல்லா பாவங்களையும் ஒவ்வொரு நாளும் மன்னிச்சு 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 ஒரு ஒரு நாளை நமக்கு ஆயுட் நாட்களை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆமென் ஆமென் விசுவசிக்கிற மாட்டீங்களா? ஆமென். நைட்டு படுத்தோம், மூச்சு திணறுது, அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகுது, 2 தடவை இப்படி இப்படி திரும்பி படுக்கிறோம். என்ன முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, உம்மாடி சித்தம். காலையில் எந்திரிச்சாதாங்க, காலையில் எந்திரிச்சாதாங்க டெம்பரவரி டெத்துங்க. நீங்கள் தூங்குறது ஆமென். டெம்பரவரி டெத். எந்திரிச்சாதான். அப்போ இவ்வளவு செய்கிற ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்டித்து தண்டித்து திருத்தி ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்தி காலையில் வந்து அவர் சமூகத்தில் உட்கார வைக்கிறாரு. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜான்னு சொல்லி எத்தனை நன்மைகள் நமக்கு செஞ்சிருக்காரு இது வரைக்கும். இனியும் சில காரியம் நமக்கு நடக்காம பெண்டி நிற்குதுன்னா அதை விட நல்ல காரியத்தை நமக்கு செய்ய போறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சில காரியம் உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் பிள்ளைகள மருமகள் மாமனார் மருமகள் மருமகன் மகன் பிள்ளைகள் குடும்பம் சில பிரச்சனைகள் ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கு. அது ஏன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். அப்போ அவருடைய சித்தம் வேற, நம்ம ஒரு சித்தத்தில் ஓடுறோம், அவருடைய சித்தம் வேற. நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நலமான நல்வாழ்வின் திட்டங்களை என்று கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அவர் நமக்காக ஒரு பிளான் வச்சிருக்காரு. நம்ம கோர்ட் கேஸ் அதுன்னு போயிட்டு இருக்கிறோம். ஏன் தடைப்படுது? ஏன்னா அவருக்கு வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை வெளிதான் அவர் செய்வார். ஒரு பையன் ஸ்கூல்ல மக்கு படிக்க மாட்டான், எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு. நீ இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு லாய்க்கலையான அந்த பையனை, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு, விளையாட்டுல நீ வேண்டாம் இந்த ஸ்கூலுக்கு, நீ ஃபெயில் ஆகிருப்ப, ஸ்கூல் பேர் கெட்டு போயிரு சொல்லி அவனை டிசி கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவன் வர வழியில் சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் போய் அவன் அப்படியே முட்டி போட்டு அழுகிறான், ஆண்டவர்கிட்ட வேண்டுறான், ஏசப்பா என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்கப்பா, ஒரு 25-35 பார்டர் மார்க் எடுத்தாவது நான் சப்ஜெக்டில் பாஸ் ஆகணும் ஆண்டவரே. எஸ்எஸ்எல்சி படிக்கிற பையன் பாஸ் ஆகணும் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் ஞானம் இல்லைப்பா, நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லி எல்லாம் என்னை ஸ்கூல்லேருந்தே எடுக்க பார்க்குறாங்கப்பா, நான் ஃபெயில் ஆயிடுவேன்ப்பா, ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும். வேண்டுறான், ஜெபிக்கிறான், முயற்சி பண்ணுறான், இருக்கிறத அவன் என்ன படிக்கணுமோ படிக்க ஆரம்பிக்கிறான், நல்லா படித்து எழுதிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறான், 100க்கு 100% மார்க்கை வாங்கினான். அல்லேலூயா. அப்போ அவன் அப்படியே மறுபடியும் இந்த சர்ச்சுக்கு வரான், வந்துட்டு நன்றி சொல்ல வரான். அப்போ அங்கே அவனுடைய ஃபீல் என்னன்னா, ஜீசஸ் அப்படியே அவனை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான் ஜீசஸ்கிட்ட, நான் ஜஸ்ட்டு பாஸ் தானப்பா கேட்டேன், அதுக்கு மேலே நீ 100% எனக்கு கொடுத்துட்டேப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான் ஜீசஸ். அல்லேலூயா. நீ கேட்கறது பார்டர் மார்க் கேட்குற, அவர் 100% மார்க்கை கொடுப்பார். அல்லேலூயா. 100% உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்குத்தான் சில காரியங்கள் தடைப்படுகிறது. 100% வேணுமா, 35% வேணுமா? நீ 35% கொஞ்சம் கிடைச்சா போதும் நினைக்காத. ஆண்டவர்கிட்ட எப்போ கேட்டாலும், ஆண்டவர் எனக்கு 2 கை பெருசாக இருக்குது, நீட்டி கேளு. அல்லேலூயா. அப்படி கேளு. நீ எனக்கு சும்மா ₹1 ₹2 கேட்காது, எனக்கு 1 கோடி வேணும்னு கேளு, பெருசாக கேளு ஆண்டவர்கிட்ட. நீ கேட்பதற்கு மேலாக, அதை விட மேலாக கொடுப்பார். அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. நீ கேட்கறது இத்தினோண்டு கேட்காத, பெருசா கேளு. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணைன்னு சொல்லி அப்படியே அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் தன் மகனை பலியிட போகும்பொழுது எல்லாம் அடுக்கி மகனை படுக்க வச்சு கயிறு போட்டு கட்டிட்டு கத்தி எடுத்து வாங்கினாரு. கீழ்ப்படிதல். பிள்ளை மீது கையை வைக்காதே. ஆண்டவருடைய திட்டம். ஈசாக்கின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஆபிரகாமின் தேவன். ஆமன் வாழ்ந்தவர்களே, பிள்ளை மீது கை வைக்காது. ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறார், கண்ணுக்குட்டியை கொடுக்கிறார், பலியெடுத்து செய்து. ஆபிரகாமுடைய நம்பிக்கை எப்படி? எபிரேயர் 11:17-18 வசனங்கள் அழகா சொல்றது. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்ற போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். ஆமென். ஏனெனில் ஆமென். ஆமென். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்தார். அப்படி இருந்து கூட சொல்ற, உன் மகனை எனக்கு பணி கொடுன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? நம்பிக்கை. அவர் சொன்னதை செய்பவர். ஆமென். வாக்கு தந்தினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தந்தவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை படைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். உன்னை படைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். சோர்ந்து போகாத. இந்த கடைசி நிமிஷம், கடைசி மணித்துளி, இங்கே தாங்க அந்த பிளஸ்ஸிங் ஃபுல்லாக இறங்கி, அப்படி அபிஷேகம் இறங்கி வர நேரத்தில் நம்முடைய மனசு எங்கே ஆயிடுதுன்னா சிதறி போயிடுது. அபிஷேகத்தை இழந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், எனக்கு அபிஷேகம் வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தையுடைய பிரசன்னம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படியே நழுவிடுவாங்க. அவருடைய பிரசன்னத்தோடு நழுவிடுவாங்க. பிரசன்னத்தை விட்டு நழுவிடுவாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துடுவாங்க. அப்புறம் நாள் முழுவதும் அழுகையும் புலம்பலுமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்டை, நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்டை, நிமிஷத்துக்கு நிமிஷம் வாக்குவாதம். அங்கே அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த நீ கடைசி நிமிஷத்தில் அந்த மன்னாவை கிடைக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கும் போது, நெய் தயிரை கடைஞ்சி 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 அந்த வெண்ணெயை எடுக்கிற நேரத்தில் பானை உடைஞ்சு போயிடும். அவசரம் உடைஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகும்? எல்லாம் கீழே போயிடும். அந்த கடைசி மணித்துளி, இயேசு உயிர் விடுவதற்கு கடைசி மணித்துளியில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், என் இறைவா என் இறைவா, ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லிட்டு, இவர்கள் செய்வதெல்லாம் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னின்னு சொல்லி அவங்களை மன்னிச்சுட்டு என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. கடைசி மணித்துளி கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறார். விழாவில் குத்துறான், ரத்தமும் தண்ணீர் வருது, அவன் கண் பார்வை குறைவாக இருந்தது, அவன் நலம் பெற்றான். கடைசி நிமிஷத்தில் ஆசீர்வாதம் மறந்துடாதீங்க. இந்த கடைசி நிமிஷத்துல நம்ம புத்தி மாறி அங்கங்க அப்படி ஸ்பிரிட் ஆயிடுவோம். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு நேராகி போச்சு, நேராகி போச்சு. அந்த பிளெஸ்ஸிங் வாங்காமையே போயிடுறோம்.
எப்படி வந்தியோ அப்படியே போகிற. சவுலா வந்தால் சவுலாவை போயிடுற. சவுலா வந்தால் பவுலா மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கடைசி மணித்துளி ஆசீர்வாதத்தின் நேரம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அப்பா, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிடத் துணிந்து தம்பிக்கையினால் தான் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்ததைப் போல நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெறுமையான பாத்திரமாய் வந்துடுவோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை வசனங்களை நான் நிறைவு பெற்றவர்களாய், நிறைந்தவர்களாக, நிறைவானது வரும் பொழுது குறைவானது போயிடும். சூழ்நிலை மாறும். இந்த நிறைவுக்காக உண்மையோடு நேர்மையோடு இரு. அவருடைய சமூகத்தை புறக்கணிக்காதே. அவருடைய சமூகத்தை புறக்கணிக்காதே. அவர் சமூகத்தில் அந்த கடைசி நிமிஷத்துக்காக காத்திரு. பொறுமையோடு காத்திரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், காத்திருத்தல் அவசியம். காத்திருத்தல் அவசியம் என்பார்களே. ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருத்தல் எவ்வளோ அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே அப்பா எங்களை காத்திருக்க செய்யும். இந்த மியூட் போட்டு விடுங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீ ஆண்டவரை மறுதலிக்காதே. சொந்த இஷ்டம் போல நடந்து அவருடைய சமூகத்தில் அவரை நீ உதாசீனப்படுத்திட்டு போனீங்கன்னா அழிவை காண்பாய். முன்னால் அழிவு இருக்குது, இந்த இடத்துல போகாத, குழி இருக்குது, அங்கே விழுந்துருவேன்னு உனக்கு வாணியம் கொடுக்குறாரு. நீ அதில் தான் போவேன்னு போனீன்னா அங்கே விழுவே. அதுக்கப்புறம் அங்கேருந்து கத்துவேன். நீ அவருக்கு உண்மையாக இல்லை, மனுஷனுக்கு உண்மையாக இருக்க பார்க்காத. அவருக்கு உண்மையாக இரு. அவருக்கு உண்மையாக இருப்போம். அவருக்கு உண்மையாக இருக்க பழகி கொள்ளுவோம். அதனால தான் சீராக்கி ஞானம் 1:22 சொல்லுகிறது, நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது, சினத்தால் நிலை தடுமாறுவோர் வீழ்ச்சி அடைவர். பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர், பின்னர் மகிழ்ச்சி அவர்களுக்குள் ஊற்றெடுத்து பாயும். தக்க காலம் வரை அமைதி. அவர்கள் தக்க நேரம் வரை காப்பார்கள். பலருடைய வாய் அவர்களது அறிவு கூர்மையை எடுத்துரைக்கும். இந்த கடைசி நேரத்தில் ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி, அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அளவல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you.